பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பேதுரு அடியார் அவர்கள் 1 பேதுருவின் புத்தகம் 4வது அதிகாரம் 12-13 இப்படி சொல்கிறார்: பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி, உங்களை சோதிக்கும்படி பற்றி எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி, அது சோதனைக்கு அடையாளமாயிருக்கிறது. என் வாழ்க்கையில் ஏன் இந்த சோதனை? என் வாழ்க்கையில ஏன் இந்த வேதனை? நான் தேவனுக்குள் நல்லா வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறேன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டுதானே இருக்கிறேன். ஏன் இன்னும் எனக்கு இந்த கண்ணீரின் பாதையில் இருந்து விடுதலை இல்லாமல் இருக்கிறேன்? ஏன் எனக்கு இன்னும் இந்த வேதனையின் பாதைகளில் இருந்து விடுதலை இல்லாமல் இருக்கிறேன்? ஏன் என்னுடைய பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறார்கள்? ஏன் என்னுடைய வார்த்தை சபையிலே எடுபடாமல் போகிறது? ஏன் எல்லாரும் என்னை பிரித்து பார்க்கிறார்கள்? ஏன் எல்லாரும் என்னை உதறி தள்ளி கொண்டு இருக்கிறார்கள் என்றால், தேவ பிள்ளையே, அதற்கென்று நீ மனம் வருந்த வேண்டாம். கலிகூர். கிறிஸ்து இந்த உலகத்திலே பாடுபட்டது போல நீ அவரோடு கூட இணைந்து பாடுபடுகிறதினால் கலிகூர். காரணம், மகிமை வெளிப்பட போகிறது. உனக்கு தேவன் முன் குறித்ததை நிறைவேற்ற போகிறார். நீ அளவில்லாமல் 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 உன்னால் முடியாதபடிக்கு நீ மூழ்க 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 கர்த்தர் உன்னை மகிமையாய் பயன்படுத்த போகிறார். நீ போதும் என்று சொன்னால் கூட, இது ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதம் போதும், இந்த மகிமை எனக்கு போதும் என்று சொன்னால் கூட ஆண்டவர் உன்னை விட மாட்டார். இன்னும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த போகிறார். காரணம் ஏன் தெரியுமா? நீ அவரோடு கூட பாடுகளை இப்பொழுது சகித்து கொண்டிருக்கிறபடியினால், எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருக்கிறபடியினால், அவருக்காக தான் நீ வேதனையை பட்டு கொண்டிருக்கிறாய். நீ இயேசுவை தேடுகிறதினாலே தானே உன்னை குடும்பத்தினர்கள் ஒதுக்குகிறார்கள். நீ இயேசுவை தேடுகிறதினாலே தானே எல்லாரும் உன்னை கேலியும் கிண்டலுமாய் பார்க்கிறார்கள். எல்லாரும் உன்னை அருவருக்கும் விதமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் உனக்கு விரோதமாக புறங்கூறி கொண்டு இருக்கிறார்கள். இது எல்லாம் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காக தான் அந்த அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. சாத்தானுக்கு தெரியும், இந்த அக்கினியில நீ விழுந்தாய், எப்படியாவது தேவனை விட்டு விலகிவிடவாய் என்று சொல்லி அவன் அந்த அக்கினியை கொதிக்க வைத்துக் கொண்டே இருக்கிறான். பயப்படாதே, கர்த்தர் இறங்கும் நாளிலே அந்த அக்கினி தணிந்து போகும். நீ தேவ மகிமையாய் காணப்பட போகிறாய். தேவன் உன்னை மகிமையாய் மகிமையாய் உயர்த்த போகிறார். காரணம், அவருடைய மகிமை உன்னை கொண்டு உன் மூலமாக இந்த உலகத்தில் வெளிப்படுவதே தெய்வ சித்தமாய் இருக்கிறது. ஆகையால் மகிழ்ந்து கலிகூர். இந்த பாடுகள் கொஞ்ச காலம்தான். கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறார். God bless you.